பயமா? எல்லாம் உங்களால தான். இப்பெல்லாம் உங்களை பார்க்காம என்னால இருக்கவே முடியறதில்ல தெரியுமா? எனக்கு என்னமோ பயமா இருக்குங்க. நான் இருக்கிறப்ப உனக்கு என்ன கவலை? அந்த தைரியம் எல்லாம் இருக்கு. இருந்தாலும் போனாலும் இந்த சந்தேகம் எல்லாம் அப்புறமா பேசிக்கலாம். இவர் வண்டி எங்க இந்த பக்கம்? தேவதைன்னு சொல்றாங்க. இன்னைக்கு தான்பா நமக்கு அதை பார்க்க பாக்கியம் கிடைச்சிருக்கு. மெல்ல மெல்ல. மூளை கிட்ட முண்டோ. உண்மைதான். இவ்வளவு நாளா உன்னை கண்டுக்காம போயிட்டானே. பொறுக்கி முதல்ல எழுந்து போடா. நான் மட்டும் இல்ல, நீ ஜான்சன். உங்க விஷயம் எல்லாம் எனக்கு தெரியும். நான் வாயை திறந்தா நீங்க வாழ முடியாது. நீ வாயை மூடனா நம்ம எல்லாருமே சந்தோஷமா வாழலாம். என்ன மிரட்டுறியா? மிரட்டுறதுக்கு நான் என்ன வில்லனா? அதெல்லாம் எனக்கு தெரியாது. தெரிஞ்சதை சொல்லிட்டேன். தேவைக்கு கேட்கறேன். நீ புத்திசாலி, புரிஞ்சுக்கிட்டு இருப்பேன்னு நினைக்கிறேன். ஏன்டா அப்படி பண்ண? நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியலங்க. டேய், செல்வி ஏன்டா கலாட்ட பண்ண? ஓ, நீங்க அத சொல்றீங்களா? அட அது ஒண்ணு இல்லைங்க. ரொம்ப நாளாவே அந்த பொண்ணு என் கனவுல வந்து தொல்லை பண்ணிச்சிங்க. அதான் நான் போய். பாய் மூடு. இங்க பார், உன்னை பத்தி நான் நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். உன் வேலையெல்லாம் வேற எவகிட்டயாவது வச்சுக்க. அந்த பொண்ணுகிட்ட வச்சுக்கிட்ட என்ன பண்ணுவீங்க? என்னடா சொன்ன? உங்களால ஒன்னும் பண்ண முடியாது. எனக்கு தெரியும். செல்வி உங்க ஆளுங்க. தெரிஞ்சுதான் அப்படி விளையாடு பாத்தியா? உங்கள மாதிரி பெரிய மனுஷன் கிட்ட தான் எங்களை மாதிரி சில்றீங்க இந்த மாதிரி விஷயத்துல தைரியமா விளையாட முடியும். கார்மேகம், நீ ரொம்ப அதிகமா பேசுற. ஏன் வீணா மாத்திரப்படுறீங்க? இப்போ நீங்க அந்த பொண்ணை என்ன கல்யாணமா பண்ணிக்க போறீங்க? நான் ஒரு முடிவுக்கு வர வரைக்கும் நீ அந்த பொண்ணு விஷயத்தை தலையிடக்கூடாது. இது உத்தரவு இல்ல, உதவியா நினைச்சு. இது நியாயம். முதல்ல நினைச்சது நானா இருந்தாலும் பிடிச்சது நீங்க தான். அதுக்காக இப்போ நீங்க சொல்றத நான் கேட்டுக்கிறேன். ஆனா நமக்குள்ள இந்த ஆனா அவனால இதுக்கு இவா சொல்றேன். ஐயோ, என்னாச்சு? பணக்காரங்களுக்கு திடீர் பாசம் வருதுன்னா அது நமக்குத்தான் மோசம்னு எங்க தாத்தா சொல்லியிருக்காரு. அதுலயும் நான் உங்க ஆசையில பங்கு போட நினைச்சவன். உங்களை எப்படி நம்புறது? பயப்படாத, கண்டபடி நடக்கவே மாட்டேன். என் கௌரவத்தை நீ காப்பாத்து, உன் கனவை நான் காப்பாத்துறேன். நிஜமா? நிஜம். சத்தியமா? சத்தியமா. அப்படின்னா ஒரு 300 ரூபாய் கொடுங்க, ஒரு ஃபுல் அடிச்சுக்கிறேன். 300 என்ன, உன்னை 3க்கே அனுப்பிச்சிடுறேன். வா சார், இனிமே இந்த கார்மகத்தை பத்தி கவலையே படாதீங்க. உங்க பேச்ச மீறி மூச்சு கூட விட மாட்டேன். சரி சரி, வா. வாங்க. இதுக்கா இப்படி பயந்து போயிருக்க? இது உங்களுக்கு அவ்வளவு சுலபமா தெரியுதா? சாரிமா, நான் அப்படி சொல்ல வரல. நான் பொண்ணுங்க.
உங்களை மாதிரி தைரியமா சுத்த முடியாது. எல்லாம் மீறி பழகிட்டும். சொல்ல வரதுக்கு முன்னாடி என்ன கல்யாணம் பண்ணிக்கோங்க. இந்த விஷயம் தெரிய ஆரம்பிச்சுட்டா ஊரும் உறவும் என்ன ஒதுக்கிடுவாங்க. நான் எங்க ஒதுங்குறது? செல்வி, உன் நிலைமை எனக்கு புரியுது. அதே சமயம் என் நிலைமை கொஞ்சம் யோசிச்சு பாரு. பொண்டாட்டி பிள்ளைங்களோட கௌரவமா இருக்கிறனா திடீர்னு ஒரு முடிவுக்கு எப்படி வர முடியும் சொல்லு? அப்படின்னா நான் ஆஹா, அவசரப்படாத. ஜாக்கிரதையா யோசிக்கணும்னு சொல்ல வந்தேன். நீங்க யோசிக்கிறீங்க, நான் யோசிக்கல. அதான் இந்த நிலைமை எனக்கு. செல்வி, முதல்ல கண்ணை தொடச்சு. யாராவது பார்த்தாங்கன்னா நம்ம 2 பேருக்குமே கஷ்டமா. இங்க பாரு, நான் சொல்றதுக்கு மருந்து வாங்கி தரேன், கலைச்சிரு. ஒரு 3 மாசத்துக்குள்ளேயே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிரு. என்ன நம்பு. நான் கடவுளை நம்பலங்க, உங்களை தான் நம்பி இருக்க. என்ன கை விட்டுடாதீங்க. சரி. ஆண்டவா, எனக்குன்னே புஷ்பானுங்களை படைச்சியா இல்ல புஷ்பானுங்களுக்குன்னே என்ன படைச்சியா? ஐயோ, கருணையே கருணை. ஜான்சன் சார் இருக்காங்களா? இல்லையே, என்ன விஷயம்? ஏதோ என்ன பார்க்கணும்னு சொன்னாரா? அவரு ஈவினிங் தான் வருவாரு. அப்பா வாங்களே. சரிங்க. இத வச்சுக்கிட்ட இந்த ஆள அலையறான் மனுஷன். 2 குழந்தைய பெத்து போட்டுட்டும் சும்மா தேவதை மாதிரி இருக்க. சூப்பர் புஷ்பாம்பா. செல்வி, உன்னை எங்கெல்லாம் தேடி வரும் தெரியுமா? ஏ, எல்லாம் விஷயமாத்தா. என்ன இப்ப பின்னாலே சுத்த ஆரம்பிச்சிட்டியா? பொண்ணு, ஐயோ ஐயோ, அவசரப்படாத செல்வி. டான்ஸ் சார் அனுப்பிதான் நான் இங்க வந்திருக்கேன். முதல்ல அதை கீழே போட சொல்றேன். மருந்து, பாப்பா மருந்து. செல்வி, செல்வி, சுந்தர் நீயா? எங்க இந்த பக்கம்? வீட்டுக்கு போயிட்டு இருந்தேன். திடீர்னு உன்னை பார்த்தேன். அம்மா, ஏன் ஒரு மாதிரியா இருக்க? உடம்பு சரியில்லையா? அதெல்லாம் ஒண்ணு இல்லையே, நான் நல்லா தான் இருக்கேன்.